லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லவேண்டியது என்னவென்றால், பூமியிலிருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதேனில். 3. மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசைபோடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். 4. ஆனாலும் அசைபோடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசைபோடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். 5. குழிமுசலானது அசைபோடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். 6. முயலானது அசைபோடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். 7. பன்றியின் குளம்பு விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசைபோடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். 8. இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது. 9. ஜலத்திலிருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதேனில் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செற்றும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். 10. ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செற்றும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. 11. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக் கடவது, அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. 12. தண்ணீர்களிலே சிறகும் செற்றும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக் கடவது. 13. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதேனில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும். 14. பருந்தும் சகலவித வல்லூரும். 15. சகலவித காகங்களும். 16. தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும். 17. ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும். 18. நாரையும் கூழக்கடாவும் குருகும். 19. கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே. 20. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும்பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. 21. ஆகிலும் பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதேனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே. 22. வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். 23. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. 24. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள், அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 25. அவைகளின் உடலைச் சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 26. விரிநகங்களுள்ளவைகளாயிருந்தும் இருபிளவான குளம்பில்லாமலும் அசைபோடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக, அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். 27. 4 காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக, அவைகளின் உடலைத் தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 28. அவைகளின் உடலைச் சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது. 29. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும். 30. உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. 31. சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது, அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 32. அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும், அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும், அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். 33. அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும், அதை உடைத்து போட வேண்டும். 34. புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும், குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். 35. அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும், அடுப்பானாலும் மண்தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக, அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும், ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது. 36. ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும், அவைகளிலுள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். 37.
மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. 38. அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது. 39. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலைத் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 40. அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்துப்போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன், அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 41. தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக் கடவது, அவை புசிக்கப்படலாகாது. 42. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்களுள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக, அவைகள் அருவருப்பானவைகள். 43. ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக, அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். 44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. 45. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. 46. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு. 47. மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண்பிள்ளையை பெற்றால் அவள் சூதகஸ்திரீ விலக்கமாயிருக்கும் நாட்களுக்குச் சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 3. 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படக்கடவது. 4. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறுமளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. 5. பெண்பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்கக்கடவள். 6. அவள் ஆண்பிள்ளையையாவது பெண்பிள்ளையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்கதகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவநிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டுவரக்கடவள். 7. அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்வானாக, அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கிச் சுத்தமாவாள். இது ஆண்பிள்ளையையாவது பெண்பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். 8. ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தியில்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகனபலியாகவும் மற்றொன்றை பாவநிவாரண பலியாகவும் கொண்டுவரக்கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். 1. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, 2. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அஸ்ராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டுவரப்படக்கடவன். 3. அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன். 4. அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதின் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 5. 7ஆம் நாளில் அவனை பார்க்கக்கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆந்தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 6. 2ஆந்தரம் அவனை 7ஆம் நாளில் பார்க்கக்கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது அசரு. அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக. 7. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கக்கடவன். 8. அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது குஷ்டரோகம். 9.
குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டுவர வேண்டும். 10. அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து, தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாறப்பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே இரணமாம்சம் உண்டென்றும் கண்டாள். 11. அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன். 12. ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டாள். 13. அப்பொழுது ஆசாரியன் பார்த்து, குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன். 14. ஆனாலும் இரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். 15. ஆகையால் இரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன். இரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். 16. அல்லது இரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வரவேண்டும். 17. ஆசாரியன் அவனை பார்த்து, ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனைச் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அவன் சுத்தமுள்ளவன். 18. சரீரத்தின் மேல் பொன் உண்டாயிருந்து ஆறிப்போய். 19. அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத்தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். 20. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திருக்கவும் அதின் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும், அது புண்ணில் எழும்பின குஷ்டம். 21. ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளைமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. 22. அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது குஷ்டந்தான். 23. அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும், ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன். 24. ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால். 25. ஆசாரியன் அதை பார்க்கக்கடவன், அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம், ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது குஷ்டரோகந்தான். 26. ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளைமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. 27. 7ஆம் நாளில் அவனை பார்க்கக்கடவன், அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது குஷ்டரோகம். 28. படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு, ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது சூட்டினால் வந்த வேக்காடு. 29. புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால். 30. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறிகுஷ்டம். 31. ஆசாரியன் அந்த சொறிகுஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. 32. 7ஆம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்கக்கடவன், அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிறமயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால். 33. அந்த சொறியுள்ள இடந்தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்து கொள்ளக்கடவன், பின்பு ஆசாரியன் 2ஆந்தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. 34. 7ஆம் நாளில் அதை பார்க்கக்கடவன், சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்தபின் சுத்தமாயிருப்பான். 35. அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்டபின் அந்த சொறி தோலில் இடங்கொண்டதானால். 36. ஆசாரியன் அவனை பார்க்கக்கடவன், சொறி தோலில் இடங்கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை, அவன் தீட்டுள்ளவனே. 37. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்தமயிர் முளைத்ததேயாகில் சொறி சொஸ்தமாயிற்று, அவன் சுத்தமுள்ளவன், ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன். 38. ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால். 39.
ஆசாரியன் பார்க்கக்கடவன், அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளைத்தேமல், அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். 40. ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். 41. அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரைமொட்டையன், அவனும் சுத்தமாயிருக்கிறான். 42. மொட்டை தலையிலாவது அரைமொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம். 43. ஆசாரியன் அவனை பார்க்கக்கடவன், அவனுடைய மொட்டை தலையிலாவது அரைமொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்கக் கண்டால். 44. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன், அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. 45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். 46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள்வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன், அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கடவது. 47. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது. 48. பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி. 49. வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும், அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். 50. ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து. 51. 7ஆம் நாளிலே அதை பார்க்கக்கடவன், வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். 52. அந்த தோஷம் இருக்கிற ஆட்டுமயிரினாலும் பஞ்சுநூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டெரிக்கக்கடவன், அது அரிக்கிற குஷ்டம், ஆகையால் அக்கினியில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். 53. வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால். 54. அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி 2ஆந்தரம் 7 நாள் அடைத்து வைத்து. 55. அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்கக்கடவன், அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும், அக்கினியில் அதை சுட்டெரிக்க வேண்டும், அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும். 56. கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும். 57. அதை இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம், ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். 58. வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் 2ஆந்தரம் கழுவப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாயிருக்கும். 59. ஆட்டுமயிராலாகிலும் பஞ்சுநூலாலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்துக்கடுத்த பிரமாணம் இதுவே என்றார். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.